தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. ஹி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பாய், ஃபுல் டாப்பர், அந்த மாதிரி தான் இருந்தான். பட் 4 மாசமா அவன் ஸ்கூலுக்கு சரியா போல. ஸ்கூலுக்கு போனால் மயக்கம் வருதுன்றான். மயக்கம் அடிச்சு கொடுத்தவொடனே அவங்க ஸ்கூலில் டென்ஷனாக வீட்டுக்கு திரும்பி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கு. அவங்க நியூராலஜிஸ்ட், அந்த டாக்டர், இந்த டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாமே எடுத்துட்டு ஏதோ ஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி மாத்திரை வேற எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னா யாரோ சஜஷன் பண்ணி என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி கேட்டு சஜஷன் ஒன்று சொல்லுவோம். அந்த மயக்கம் வர மாதிரி இது நம்ம கொண்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கும் போதே அவனுக்கு அந்த மயக்கம் வந்துச்சு. இப்படி தானே வரும்னு கேட்டேன். ஆமா சார் இப்படிதான் சார் வரும். எல்லாம் பயந்தாங்க. பயப்பட வரலாம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவர்ஸே தர பின்னு ஒன்று சொல்லுவோம். அது லேசாக ஒரு கொடுத்தோம். கொஞ்சம் பெயின் மாதிரி வரும், ஊசி குத்துற மாதிரி வரும். அது மாதிரி கொடுத்தவொடனே மூழ்கிட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ 2 days ஹாஸ்பிட்டல் இருமா, இவன் வந்து மருந்து மட்டும் பத்தாது, கவுன்சிலிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டாக் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன்கிட்ட டீட்டெயிலில் எவாலுவேட் பண்ணி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்லாம் இன்வால்வ் பண்ணோடனே அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இந்த ஸ்கூலில் என்னால் படிக்க முடியாது. டீச்சர் ஓர வஞ்சனை பண்ணுறாங்க, என்னை வேணும்னு பனிஷ் பண்ணுறாங்க, நான் சின்ன தப்பு பண்ணால் கூட மேக்னிஃபை பண்ணுறாங்க, அதனால பசங்க என்ன கேவலமாக பார்க்குறாங்க, ஐ கேனாட் ஸ்டடி ஹியர் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து நான் சொன்னேன், வேறு கிளாஸ் மாற்றலாமா? வேணாம் சார், இந்த பேஜ் மயக்கம் வருதுங்கிற பேச்சு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, நான் கெட்ட பேராச்சு, இந்த ஸ்கூல் மாற்றணும் சார். நான் ஸ்கூல் மாற்றன்னு சொன்னால் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் சார் ப்ராப்ளம் அப்படின்னா பேரண்ட்ஸ் 2 பேரும் என்னென்னு புரிஞ்சிருச்சு. இது பண்ணிட்டு அழகாக வேறு ஸ்கூல் மாற்றுறாங்க. அவ்வளோதான். வேற ஒன்றும் சிம்பிள் சஜஷன் அண்ட் கவுன்சிலிங் தான். நல்லா படிக்க ஆரம்பிச்சா நல்லா போய் இன்ஜினியரிங் முடிச்சு நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ஒரு 1/4 மணி நேரம் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். அவ்வளோதான். தி மேட்டர் எண்டட். பட் ஹிஸ் லைஃப் இஸ் நவ் இன் பீக். எதுக்கு சொல்ல வரேன்னா, சைல்ட்ஹுட் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நரம்பு டாக்டர்னு போய் சுத்தாதீங்க. சைக்காட்ரின்னு ஒன்று இருக்குது. நரம்பு தளர்ச்சிக்குள்ள வைத்தியம் நல்லா தான் பண்ண முடியும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.